மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பையுடமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஸலவாத்தை சொல்லி, சங்கைக்குரியவர்களே, இங்கே பேசி எல்லோரும் சுட்டி காட்டியதைப் போல இது ஒரு 4 கூட்டத்தில் ஒரு கூட்டம் அல்ல. இது குறிப்பாக இங்கே பேராசிரியர் பெருமக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறந்த அறிவில் சிறந்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொலைதூரத்திலிருந்து பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வரலாற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான கூட்டம். அதனால் சில வரலாறுகளை சொல்கிற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் சடைவாகிற மாதிரி இருக்கும். அதில் கவனம் குறைவாக இருந்தால் சில விஷயங்களில் கணக்கு பாடம் நடத்தும் பொழுது நமக்கு விளங்காட்டா தூக்கம் வர்ற மாதிரி கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த வரலாறுகள் கவனம் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அதற்கு அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டியதை போல ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும். இன்றைக்கி என்னென்ன செய்துட்டு இருக்கிறாங்க? இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஊர்கள் என்று எதுவாக இருந்தால் அந்த ஊர் பேரையெல்லாம் மாற்றுறாங்க. காசியாபாத், முராதாபாத், இலாஹாபாத் என்று என்னென்ன இஸ்லாமிய பேர், என்ன அந்த வரலாறு அழிக்கணும், அதுக்கு சதி செயல்கள் என்னென்ன வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு நிலை அல்ல, இந்த சமூகத்தை அழிப்பதற்கான திட்டமிட்ட செய்தி. அதனால் அசத் சொன்ன மாதிரி நாம் கோழைகள் அல்ல, வீரர்கள் தான். நாம் ஏமாந்து போயிருந்து விடக்கூடாது. இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னாவது தெரிஞ்சுக்கிறணும் முதல்ல. எனவே இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். 2 பெருமக்களும் அந்த துறையிலே ஆழ்ந்த புலமை மிக்கவர்கள். அவர்களை ரொம்ப சிரமப்பட்டு ஜமாத் உலமா சபை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. எனவே கொஞ்சம் கவனமாக அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும், விளங்க வேண்டும், நம்முடைய இடத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது உலகத்திற்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான செய்தி என்பதை கவனத்தில் கொண்டு அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பேசி எல்லோரும் எப்படியெல்லாம் இந்த வரலாற்றினுடைய வன்மங்களை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சொன்னார்கள். முன்னிலை வைக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோரும் இந்த துறையிலே நல்ல பேசக்கூடியவர்கள், ஆழ்ந்த புலமை மிக்கவர்கள் தான் அவர்களும். இருந்தாலும் நேரத்தினுடைய நிலை கருதி அந்த பெருமக்களுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக இந்த நிகழ்வு அமைய பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு 3 செய்தியை மாத்திரம் சுருக்கமாக, 1 2 3 பெருசாக இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம், ரொம்ப சுருக்கமாக ஒரு 3 விஷயங்களை மாத்திரம். இந்த வரலாறுகளை திரித்து கொண்டே இருக்கிறார்களே என்பதற்காக ஒரு 3 செய்திகளை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். உலகத்தில் எந்த அரசாட்சியாக இருந்தாலும், அரசாக இருந்தாலும் அதில் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கத்தான் செய்யும். எந்த அரசாட்சியாக இருந்தாலும் சரி, அதில் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளில் எது நல்லதோ, அவர்களுடைய ஆட்சியில் அரசாட்சியில் எவைகள் நல்லதோ அவைகளை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் எடுத்து சொல்லி அதை கற்பித்துக் கொடுத்து இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்குவதுதானே வரலாற்றினுடைய பாடத்தின் உயர் நோக்கம். வரலாற்று பாடத்தினுடைய உயர்வான நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த ஆட்சியிலே என்னென்ன நல்ல விஷயங்கள் உண்டோ அவைகளை அடுத்த தலைமுறைக்கு, வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு, குறிப்பாக கற்கக்கூடியவர்களுக்கு, மாணவர்களுக்கு அந்த துறையிலே அவர்களை எதுவெல்லாம் அங்கே உன்னதமானதாக இருக்கிறதோ அவைகளை எடுத்து சொல்லி அந்த அடுத்த தலைமுறைக்குண்டான ஒரு உயர்வான நிலையை உருவாக்குவதுதான் வரலாற்று பாடத்தினுடைய அசலான நோக்கம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? எது அசலான வரலாறோ, எது பிளஸோ அதையெல்லாம் அழிப்பது என்பது மாத்திரமல்ல, எது மைனஸோ அதையும் இல்லாததையெல்லாம் பூதாகரமாக ஆக்கி, அதையெல்லாம் இல்லாததையெல்லாம் பூதகரமாக ஆக்கி அதிலே வன்மத்தை புகுத்தக்கூடிய ஒரு நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வரலாற்றினுடைய பெருமக்கள் இருக்கிறார்கள், நமக்கு அந்த அளவுக்கு ஓடாது. இந்த மத்திய கால வரலாறுங்கிறது இருக்குது,
பாட புஸ்தகங்களில் போதுமான அளவுக்கு இல்லை. முதல்ல மத்திய கால வரலாறு என்பது பாட புத்தகங்களில் போதுமான அளவிற்கு இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நீக்கி, நல்ல பதிவுகளை நீக்கி, அதற்கு எதிரான வெறுப்புணர்வைத்தான் இங்கே அவர்கள் திணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளர் ஹதரத் அவர்கள் சொல்லி காட்டியதைப் போல இந்தியாவில் உள்ள எல்லா நல்ல அரசியல்வாதிகளுக்கும், இந்தியாவினுடைய நன்மையை நாடக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஆசை என்னன்னு சொன்னா, ஐயா சார் மேலே வாங்க சார், மேலே வாங்க. இந்தியாவினுடைய நன்மையை நாடக்கூடிய எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அதே போல இந்தியாவினுடைய மேன்மையை நாடக்கூடிய யாராக இருந்தாலும், நமக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, இந்த நாடு, நம் தாய் திருநாடு, இந்திய திருநாடு உலகத்தில் பொருளாதார வல்லரசாக திகழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக உருவாகி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையை, நாட்டின் நன்மையை எதிர்பார்ப்பவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இத்தகைய ஒரு சூழல் இந்த நாட்டில் எப்போது வந்திருக்குதா? கொஞ்சம் என்ன பாருங்க, உங்களுக்கு விளங்காட்டாலும், நான் சொல்றது விளங்காட்டாலும், இந்த அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நாட்டில் எப்பொழுதாவது வந்திருக்கிறதா? அதாவது உலகத்திலேயே பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக இந்த தேசம் எப்பொழுதாவது இருந்திருக்கிறதா என்று சொன்னால் ஆம், இருந்திருக்கிறது. எப்பொழுது? 1200களிலே, 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே இந்தியா உலக அளவில் பெரும் பொருளாதார வல்லரசாக இருந்தது. 17-18ஆம் நூற்றாண்டிலே இந்தியா உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது. அது யாருடைய ஆட்சி? அது யாருடைய ஆட்சி? முகலாய மன்னருடைய ஆட்சியின் கடைசி பகுதி. அதுவெல்லாம் குறிப்பாக இங்கே அடிக்கடி நினைவுபடுத்தப்படக்கூடிய அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் தான் உலகத்தினுடைய ஜிடிபி என்பது 25 விழுக்காடு இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. உலகத்தில் அந்த அளவுக்கு ஜிடிபி இருந்தது உலகத்தில் எந்த நாட்டிடத்திலையும் இல்லை. சைனா கூட 24 தான். உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக இந்தியா திகழ்ந்தது என்பது அந்த முகலாயருடைய ஆட்சி காலத்தில் தான், குறிப்பாக அவுரங்கசீபருடைய ஆட்சி காலத்தில் தான். பெருமக்களே, ஜஹாங்கீர், மன்னர் ஷாஜஹான், அவுரங்கசீப் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தது. ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஆள் வியாபாரம் பண்ண போறார், இல்லை அந்த நாட்டினுடைய வளத்தை கொள்ளடிக்க போறார் என்று சொன்னாலும் கூட எந்த நாட்டுக்கு போவாங்க? எங்க பொருளாதார வளம் இருக்குது அங்கே தானே போவாங்க. எங்கே பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது அங்கே தானே போவாங்க. எனவே ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் மற்ற நாடுகளுக்கு செல்வதை விட, மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த விஷயங்களில் முன்னுரிமை கொடுத்ததை விட இந்தியாவுக்கு ஏன் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா, காரணம் இந்த நாடு செல்வத்தில் ஆக உயர்ந்திருந்தது தான் காரணம். உலகத்திலேயே செல்வாக்கு மிக்க, பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடாக இருந்தது. சும்மா கூட்டத்தில் எதையாவது ஒன்று சொல்லிவிட வேண்டியதானே என்பதற்காக சொல்லப்படவில்லை. வரலாற்றின் வைர வரிகள், வரலாற்றின் மிக வல்லமை உள்ளவர்கள் எல்லாம் இதை பற்றி தெளிவான ஆதாரங்களை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக போலந்து நாட்டை சார்ந்த வால் பெய்க் என்பவர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆய்வாளர், வரலாற்றினுடைய உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர். அவர் சொல்கிறார், 1750இல் உலகத்தின் முதல் தரமான பொருளாதார வல்லரசாக இந்த இந்தியா திகழ்ந்தது என்று சொல்கிறார். வணிகத்திலே, உற்பத்தியிலே, விவசாயத்திலே பிரம்மாண்டமான வளர்ச்சியை நாடு பெற்றிருந்தது என்பதை உலகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார். மாணவர்களுக்கு இதுதானே சொல்லணும். நம்ம நாடு பொருளாதாரத்தினுடைய வல்லரசாக திகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படி ஒரு காலத்தில் இந்த நாடு இவருடைய ஆட்சியில் இருந்தது என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும். அந்த பிளஸை சொல்லாம, அந்த ஒரு வாய்ப்பை தராமல் அவர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை புகட்டுவது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் இதுக்குண்டான ஆதாரம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க இங்கே வருகைக்கு பின்னாலே
இதே 25 ஜிடிபியாக இருந்த அந்த நிலை என்பது குறைந்து 5% குறைஞ்சிருச்சு. குறைந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே பிரிட்டிஷ் யூகே என்பது 3 நிலையில் இருந்துச்சு, ஜிடிபி 3ல் இருந்து 18க்கு போயிடுச்சு. அங்க 3லிருந்து 18க்கு போயிடுச்சு. அதனால்தான் இந்தியாவிலிருந்து ஆக்ஸ்போர்டிலே பேசுவதற்காக சென்ற திருவனந்தபுரத்தினுடைய எம்பி சசி தரூர் அவர்கள் ஆக்ஸ்போர்டில் பேசும்போது அவர் நூலை எழுதியிருக்கிறார். ஆக்ஸ்போர்டில் பேசும்போது அவர் சொன்னார், எங்கள் நாட்டிலிருந்து நீங்கள் 44 டிரில்லியன் பவுண்ட்ஸ்களை திருடி சென்று இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நாட்டிலிருந்து 44 டிரில்லியன் பவுண்ட்ஸ்களை திருடி சென்றிருக்கிறீர்கள். எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இழக்க செய்து திருடி கொண்டு போய் உங்கள் நாட்டில் சேர்த்திருக்கிறீர்கள் சொல்லி ஏதோ வந்த இடத்துல பேசுறது இல்லை. அவர் பேசினார். திருவனந்தபுரத்தினுடைய எம்பி சசி தரூர் அவர்கள் அங்கே ஆக்ஸ்போர்டில் அவர் பேசினார் என்பது அவருடைய நூலும் வெளிவந்திருக்கிறது. பேசிய செய்தியும் இன்றும் கூட நாம் போய் கூகுள் தேடி பார்த்தால் அந்த செய்தி இருக்கிறது. எனவே உலகத்தின் வல்லரசாக பொருளாதாரத்தில் இருந்த அந்த நாடு, குறிப்பாக முகலாயர் காலத்தில், அப்படிப்பட்ட அந்த வரலாற்றை எல்லாம் மாற்றி வெறுப்புணர்வை ஊட்டக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் பொய் சொல்றது மாத்திரம், அதாவது மெய்யை மறைப்பது மாத்திரமல்ல, மிகப்பெரிய பொய்யை இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி, 2வது 3வது சின்ன செய்தி தான். அதாவது டில்லி தலைநகராக கொண்டு 651 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். இது அல்லாம திப்பு சுல்தான், ஆர்காட் நவாப், ஹைதராபாத் நிசாம், தனித்தனி பிராந்தியங்களில் இந்த ஆட்சி நடந்தது. ஆனால் இவருடைய ஆட்சியிலே 2 விஷயம், மனிதர்களுக்கு பெரும் சேவை செய்வதற்காக 2 விஷயம் முக்கியமாக அறிவித்தார்கள். 651 ஆண்டுகள் இந்தியா முழுவதும், இந்த தேசம் முழுவதும் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். இன்று கல்வியெல்லாம் வணிகமயமாகிவிட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த நாட்டை ஆண்ட அவர்கள், நாம் இந்த சமூகத்திற்கு, மனித சமூகத்திற்கு பெரும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்தவர்கள் அவர்கள். அவங்கள போய் வரலாற்றிலே பகைவர்களாக, வரலாற்றின் எதிரிகளாக, நாட்டினுடைய நன்மைக்கு எதிராக சிந்தித்தவர்களைப் போல சொல்வதென்பது எவ்வளவு அபாண்டம் பெருமக்கள். இது ஒரு செய்தியாவது நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி அவங்களுடைய ஆட்சியில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, யாரும் நிலம் வைத்திருந்தால் தரிசா போடக்கூடாது. முகலாயருடைய ஆட்சியிலே யாரும் நிலம் வைத்திருந்தால் அந்த நிலத்தை தரிசாக காலியா போடக்கூடாது. அப்படி போட்டிருந்தால் 2 வருஷம் தான் அவங்களுக்கு அனுமதி அதிகபட்சமா. இல்லைன்னு சொன்னா அரசாங்கம் அதை பிடுங்கி யார் அதிலே உற்பத்தி செய்கிறார்களோ, யார் அந்த நிலத்தை உழுது அதிலே ஏதாவது பொருள்களை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களிடத்தில் கொடுத்து விடுவார். என்று சொன்னா அந்த உற்பத்திக்கான நீர் வளம், அதற்குண்டான உரம், பூச்சி மருந்து எல்லாவற்றையும் அரசு கொடுத்தது. ஆனால் விளைந்தால் அதில் ஒரு பகுதி அரசாங்கத்தையும் கொடுக்கணும் என்ற ஒரு நிபந்தனையோடு அந்த நிலங்களை எல்லாம், நிலங்களை வைத்திருப்பவர்கள் தரிசாக அதை போட்டுவிடக்கூடாது என்றும் சட்டம் செய்து மிகப்பெரிய நிலையிலே உற்பத்தியை ஏற்படுத்தி கொண்ட பெருமக்கள் அந்த முகலாயர்கள். நான் நிறைவு செய்கிறேன். நிறைய சொல்லலாம், ஆனாலும் கூட அந்த துறையிலே வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே தயவு செய்து நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக அவர்கள் சொல்வதை கவனிக்க வேண்டும். இது ஒரு 4 கூட்டத்தில் ஒரு கூட்டம் மாதிரி அல்ல. இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமானது என்ற காரணத்தினால்தான் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம அப்துல்லா நடி எம்பி அவர்கள், அதாவது பாராளுமன்றத்தில் வந்து அங்கே வருகை பதிவேடு, வருகை பதிவு, கேள்வி பதில் யார் ஒழுங்காக கேட்குறாங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயம், விவாதங்களில் பங்கேற்பது என்பது சம்பந்தமாக அவர் ஆய்வு செய்து அந்த ஆய்விலே மாநிலங்களவையில் முன்னோடியான எம்பிக்களில் ஒருவராக திகழக்கூடியவர்கள் மரியாதைக்கு நம்முடைய அப்துல்லா எம்பி அவர்கள். உண்மையானவர்களை, பாராளுமன்றத்தில் அவர்கள் ஒவ்வொரு தடவை பேசி முடிக்கும் பொழுதும் கூட நான் பல தடவை மகிழ்ந்திருக்கிறேன். சில நேரங்களில் அவர்களுக்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை குறித்து தாங்கள் பேசியது மிக அவசியமான ஒரு விஷயத்தை எவ்வளவு நேர்த்தியாக தாங்கள் பேசினீர்கள் என்று அவர்களுக்கு நான் பரிமாற்றம் சொல்லியிருந்தேன். அவர்களோடு நான் தாய்லாந்திலே, அங்கே தமிழ் சங்கம் தாய்லாந்திலே ஆண்டு விழாவை, 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய நேரத்தில், அந்த தமிழ் சங்கத்திற்கு அழைக்கப்பட்ட நேரத்தில்
நான் மரியாதைக்குரிய நம்முடைய எம்பி அப்துல்லான் அவர்களோடு சகோதரர் கோபிநாத் அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொண்டோம். எனவே மிகப்பெரிய கல்வியாளரான அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்கே வந்தீங்க, வேற எங்கேயா வந்துட்டு இங்கே வரீங்களான்னு கேட்டேன். இல்லை ஹஸரத், இந்த கூட்டத்தில் கேட்பாளனாக நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய தரத்தை உணர்ந்து, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, அதனால் அவர்கள் வருகை நானும் வரவேற்கிறேன். அல்லாஹ் அவங்க பேசுகிறதுக்கு முன்னால், மரியாதைக்குரிய 2 பெரும் ஜாம்பான்கள் பேசுகிறதுக்கு முன்னால் சில நிமிடங்கள் மரியாதைக்கு நம்முடைய அப்துல்லான் அவர்கள் பேசுமாறு உங்கள் சார்பாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.